திருகோணமலை பகுதியில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று எல்லாருக்குமே தெரியும். திருகோணமலையில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றது ஏரியா வந்து இதுதான். ஆனால் போலீஸாரோட வாகனம் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு, அடி விழலாம். ஏற்கனவே ஊடகவியலாளர்கள் எல்லாம் மிரட்டப்பட்டிருக்காங்க, அடி விழுந்திருக்குது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்றதுக்காக இந்த வீடியோ. ஏன்னா அரசாங்க தரப்புல இருந்து கேட்க வேண்டியாக்கள், பார்க்க வேண்டியாக்கள் வந்து நிறைய. மாநகர சபை இருக்குது, அடுத்த பக்கத்துக்கு காட்டுறேன். மாநகர சபை இருக்குது, இங்க இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். இவை எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டிய ஆக்கள். ஆனா கேள்வி கேள்விப்படுதான்னு சொல்லி சொன்னா இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் போலீஸ் வந்து இதுக்குள்ள அந்த பிக்குவோட கொஞ்சம் வாதாட்டங்கள், பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வெளிப்படையா நின்று யாரும் எந்த விதமான வீடியோக்களும் நியூஸ் அப்டேட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஏற்கனவே எனக்கு முன்னுக்கு நிறைய பேர் இங்க வந்து வெயிட்டிங் தான், ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து சைவ ஆக்களை பொறுத்த வரைக்கும் அறநெறி பாடசாலை, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மதரசான்னு சொல்லி சொல்ற மாதிரி, இது பௌத்தர்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுல சொல்லி கொடுக்கிற இடம்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா அந்த இடத்துல சுனாமிக்கு முதல் அது இருந்ததாகவும், சுனாமிக்கு பிறகு அது அழிஞ்சு போயிட்டு சொல்லியும், அதுக்கு பிறகு இந்த இடம் வந்து அதுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லியும் சொல்லப்படுதான். ஒரு கதை, விதவிதமான கதைகள் இருக்கு. அந்த விதவிதமான கதைகள்ல வந்து இந்த கதையும் உண்டு என்று சொல்லி நினைக்கிறோம். இப்ப போலீஸ் வந்திருக்கிறாங்க. இங்க போலீஸ் வந்து உள்ள இருக்கிற பிக்குவோட ஏதோ வாதாட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, திருவண்ணாமலையிலிருந்து பாராளுமன்றத்திற்கு போன அருண் ஹேமச்சந்திர, இன்னொருத்தர் அருண் ஹேமச்சந்திர கொழும்புல இருக்கிறாராம். அவர் நாளைக்கு வருவார் என்று சொல்லி சொல்லப்படுது. இன்னும் ஒருத்தர் இங்க வந்து பேசினதா சொல்லப்பட்டது. ஆனா எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படல. தற்காலிகமா இடையில் நிறுத்தி வச்சிருக்கிறோம் என்ற பேர்ல வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா இங்க நான் வந்து பார்க்கும்போது அந்த வேலை வந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. அது நிறுத்தப்பட்ட மாதிரி தெரியல. ப்ராப்பரா கிட்ட போயினு காணொலி எடுக்கிறதுக்கு முடியாம இருக்குது. என்ன செய்ய, இலங்கையில் இருக்கிற ஊடகவியலாளர்களுக்குரிய லெவல், அந்த ரேஞ்ச் வந்து இவ்வளவுதான். பாத்தீங்கன்னா இதான் இடம். போலீஸ் நிக்கிறதால கிட்ட போய் பிரச்சனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். நிறைய ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த நிறைய ஊடகவியலாளர்கள் இருந்தாலுமே நிறைய அமைப்புகளை சேர்ந்தவங்க, எங்களுக்கு தெரிஞ்ச திருவோணமலையில் ஆக்டிவா இருக்கிற இளைஞர்கள், இப்படி பல பேர் இருந்தாலுமே எதுவுமே சரியா நடக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தருக்குமே வந்து கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியல. போலீஸ் பாதுகாப்பு தரப்பு, அது மட்டும் இல்ல அரசாங்க தரப்புன்னு சொல்லி ஆக்டிவா இதுல ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள போலீஸ் நிக்குது. போலீஸ் நின்று விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. விசாரணைகள் நடக்கல. பிக்கு யாருடைய போன்ல பேசிட்டு இருக்கிறார். பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோல. இதுக்கு சம்பந்தப்பட்ட மாநகர சபையை சேர்ந்தாக்கள், அரசு திணைக்களங்களை சேர்ந்தாக்கள், முக்கியமான பொறுப்பதிகாரிகள் யாரும் பதில் சொல்லல. 2 பிக்குகள் நிக்கணும், போலீஸார் நிக்கணும், போகணும். பார்ப்போம் சரியா என்ன முடிவுன்னு சொல்லி. முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவா எல்லாராலையும் செய்யக்கூடிய வேலைகளை செய்துட்டு இருந்தாலுமே ஹெவியா ஒன்றும் பண்ண முடியல. பார்ப்போம் ரைட்டா.